அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். உங்கள் நண்பன் சிக்கந்தர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தம்ப்லைன் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி தம்ப்லைன்னா என்னங்க, ஒரு வீடியோ நம்ம ஸ்க்ரோல் பண்ணி போயிட்டுருக்கும்போது ஒரு அட்ராக்டிவ் கொடுக்குறது தான் ஒரு பிக்சர். இந்த பிக்சரை பார்த்து இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரும்ன்றதை கொடுக்குறது தான், அட்ராக்ட் பண்ணுறது தான் அந்த தம்ப்லைன். அந்த தம்ப்லைன் வச்சு தான் நம்ம இந்த வீடியோ வியூஸ் அதிகமாக போகிறது மெயினான விஷயமாக இருக்குது இந்த ஓகேங்களா தம்ப்லைன்றது. இந்த தம்ப்லைனுக்கு எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இந்த மாதிரி தம்ப்லைன்ஸ் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, எப்படி க்ரியேட் பண்ணுறது, இது க்ரியேட் பண்ணுறதுக்கு 2 ஆப் தேவைப்படுது. ஓகேங்களா, அது என்ன ஆப், எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் மூலிமா நான் காமிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஓகேங்களா, நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்துக்கு இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இதை பண்ணுறது 2 ஆப் தேவைப்படுது. பிக்ஸ்லேப், பிக்ஸ் ஆர்ட் தான் ஃபஸ்ட் நம்ம பண்ண போகிறோம். ஃபோட்டோ எடிட் பண்ணி பேக்ரவுண்டை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். எடிட் ஃபோட்டோவில் போனோம்னா நம்ம கேலரி கூட்டு போகும். நம்ம எந்த ஃபோட்டோவை ரிமூவ் பண்ணுவோம் பேக்ரவுண்டை அதை எடுத்து நம்ம சைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இதில் போனோம்னா இந்த சிசர் மாதிரி இருக்கிற ஆப்ஷனில் போயிட்டு போனோம்னே அதில் செலக்ட் பண்ணுவோம். பர்சன் ஃபேஸ்ன்னு கேட்கும். நமக்கு பர்சன் ஃபுல் நம்மளோட பர்சன் அந்த ஆட்கள் எல்லாத்தையும் ரெட்டை நமக்கு செலக்ட் பண்ணியிருக்கு. அதுதான் மேலே ஐ மட்டும் கிளிக் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேன்ற பட்சத்தில் அதை சேவ் பண்ணிக்கலாம். சிலருக்கு ஃபஸ்ட்டு போனோம்னா ஆப்பில் விளம்பரம் வரும், அது சேவ் ஆகிரும் கேலரியில். ஸோ சேவ் ஆன பிறகு நம்ம 2வது ஆப் பிக்ஸ் லேப், இந்த ஆப்பில் போனோன்னே ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த மாதிரி தான் வரும். அந்த 3 டாட் கிளிக் பண்ணோன்னே ரெசல்யூஷன் கேட்கும். நமக்கு யூடியூப் தம்ப்லைன்றதை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு 16:9 தான் நமக்கு ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கணும். அந்த டெக்ஸ்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். அதை கிளிக் பண்ணிட்டு மேலே டெலீட் கொடுத்தோம்னா டெலீட் ஆயிரும். நம்ம பேக்ரவுண்ட் கலர் எது வேணும்னு நமக்கு வச்சுக்கலாம். ஓகேங்களா, நம்ம கலர் அந்த கலர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வச்சு நமக்கு தேவையான கலரை மாற்றிக்கலாம். எனக்கு ப்ளூ கலர் இருக்குது, அதை அந்த கலர் பக்கத்தில் ப்ளஸ்ன்னு பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான கலர் லைட் டார்க் மாற்றிக்கிட்டு மேலே டாப்பில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அதில் டெக்ஸ்ட்டு நமக்கு என்ன தேவையோ ஃப்ரம் கேலரி, அந்த ஃப்ரம் கேலரியில் போனோடனே நம்ம முன்னாலே கட் பண்ணி வச்சுருந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுருந்த பிக்சர் கேலரியிலேருந்து எடுத்துக்கலாம். அதை எடுத்து நமக்கு சைஸ் வைஸ் வச்சுக்கிட்டு சென்ட்ரோ எந்த இடத்துல வேணுமோ அந்த பிக்சர் எந்த இடத்துல வந்தால் கரெக்டாக இருக்குமோ அதை பார்த்து நம்ம வச்சுக்கலாம். வச்ச பிறகு நம்ம பண்ண போகிறது என்னென்னா, இந்த ஃபோட்டோவை ஹைலைட் பண்ணணும். ஹைலைட் பண்ணால் சுற்றி பார்டர், அது ஸ்டோக்குன்னு சொல்லுவாங்க. அதில் அது பிக்சருக்கு நம்ம ஸ்டோக் கொடுக்கணும்னா ஓகேங்களா, 1 2 4வது ஆப்ஷன் இந்த கட்டமாக இருக்கிற சென்டர் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அது சென்டர் ஆப்ஷனில் ஸ்டோக்குன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு எனேபிள் கொடுத்தோம்னா ஒரு லேயர் வரும். கீழே ப்ளஸ் மைனஸ் இருக்கும். அதோட சைஸ் கூட்டி குறைச்சி நமக்கு எது பார்த்தா நமக்கு அழகாக அட்ராக்ட் கொடுக்குதோ கொடுத்துக்கிட்டு மேலே கலர் ஆப்ஷனை மாற்றிக்கலாம். அந்த பிக்சருக்கு பேக்ரவுண்ட் தந்தாப்பில் எது கொடுத்தா நல்லாயிருக்குமோ அதை கொடுத்து ஏன்னா இப்போ பாருங்கள் பிக்சர் கொஞ்சம் தனியாக எடுத்து கொடுக்குது. இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா, அது ஷேடோ மாதிரி கொடுத்துக்கலாம். அது கீழே ஒன்றா இருக்குது. நீங்கள் ஒன்றா பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். சிறந்த ஆப்பு தம்ப்லைனுக்கு ஆப்பு. அடுத்து நெக்ஸ்ட்டு நான் இன்னொரு ஃபோட்டோ கேலரிலேருந்து எடுத்து பண்ணலான்னு இருக்கேன். இந்த மாதிரி நம்ம யூடியூப் சிம்பிளே எடுத்து போடுறதுக்காக அதை டவுன்லோட் இருக்குது. அதை எடுத்து அதே மாதிரி வைக்கல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட்டை ரிமூவ் பண்ணணும். அதே மாதிரி சென்டரில் போனீங்கன்னா ஓகேங்களா, இந்த ஒரு ஆள் போட்ட சிம்பிள் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டோடனே ஆட்டோமேட்டிக்காக இதாயிரும். கீழே அந்த ஸ்மூத் பார்த்திங்கன்னா அந்த ஒயிட்னஸ் இல்லாமல் வர்றதுக்கு ஓகேங்களா. புரியலன்னா மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஈஸியான ஆப் தான். இப்போ நம்ம டெக்ஸ்ட்டுக்கு அப்புறம் அதே மாதிரி அது ப்ளஸ் சிம்பிள் டாப்பில் போனோன்னே டெக்ஸ்ட் இருக்கும். நமக்கு என்னென்ன டெக்ஸ்ட் வேணுமோ டைப் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி தனித்தனியாக டெக்ஸ்ட் ஒரு 4 டெக்ஸ்ட்டை எடுத்துக்கிறேன். தம்ப்லைன் கிரியேட் செய்வது எப்படி, இந்த மாதிரி தனித்தனியாக நான் வந்து டைப் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த டைப் பண்ணதை அப்போ நம்ம அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம எடுத்து செட் பண்ணிக்கணும்.
இப்போது இந்த ஃபோட்டோவுக்கு ஓகேங்களா ஸ்டோக் நம்ம எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி இந்த ஃபோட்டோ தான். அதே மாதிரி இந்த ஸ்டோக்குன்ற ஆப்ஷன் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம டெக்ஸ்ட்டுக்கு பண்ணிருக்கோம் அந்த ஏன்ற கீழே பார்த்திங்கன்னா ஏன்னு இருக்கும். அந்த ஏல தான் எல்லாமே இருக்கும். அதில் எல்லா ஆப்ஷன் இருக்கும். அதில் போகும்போது ஏபி ஃபாண்ட் இருக்கும். நமக்கு அதிலே ஃபாண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபாண்டு என்ன ஃபாண்டு வேணுமோ அதை தந்தால் வச்சுக்கலாம். இப்போ நம்ம எப்படி கேலரிக்கு ஸ்டோக் கொடுத்தோமோ அதே மாதிரி டெக்ஸ்ட்டுக்கும் ஸ்டோக் கொடுத்து அதை கலர் பண்ணி கொஞ்சம் பெருசாக்கி நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டோக் எனேபிள் பண்ணால் ஸ்டோக் கொடுக்கும். அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டோக் கொடுத்தா கொஞ்சம் உங்களுக்கு வந்து எல்லாமே ஃபாண்டும் சரி லெட்டரும் சரி அது கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். இது மாதிரி எடுத்து கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இதே மாதிரி தான் அடுத்த 2 லெட்டரையும் இதே மெத்தட் தான். அதே என்ற ஆப்ஷனில் போய் கொஞ்சம் தள்ளி ஸ்க்ரோல் பண்ணோம்னா பண்ணிக்கலாம். இன்னொன்று நம்ம எடுத்து பண்ணும்போது மற்ற 2மே நகரத்துக்கு சைடில் 2 மேலே டாப்பில் பார்த்திங்கன்னா 3 டாட் இருக்கும். அந்த டாட் கீழே பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை டிக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 நகராது. அதனால் அதை நகரில் தான் பண்ணியிருக்கேன். நான் முன்னால் பண்ண அந்த 2 டெக்ஸ்ட் 2யும் இதே மாதிரி நான் செய்கிறேன். I think she's feeling me, turn it up a few degrees. My imagination of her body gets the best of me. Oh gosh, she's such a tease, bitten lips, bruised knees. I'm addicted to her, need her touching me. Cause she got a bad little waist, and we tearing down this place. Off the liquor that we chase, got some egos to the face. Baby, I don't need no space. நம்ம டெஸ்ட்டுக்கு தந்தாப்பில் கலர் கொடுக்கணும். இதில் மீன் ரெட்டு ப்ளூ எல்லோ இந்த கலர் கொடுத்தாலே நமக்கு அட்ராக்டிவ் கிடைக்கும். முடிஞ்சு நமக்கு மேலே சேவ் கொடுத்து சேவ் இமேஜ் கொடுத்தோன்னே இந்த ரெசல்யூஷன் கேட்கும். மேக்ஸிமம் பிஎன்ஜி இந்த மெத்தடில் நம்ம இந்த என்ன ரெசல்யூஷன் எடுத்துக்கலாம். நமக்கு தம்ப்நெயில் கொஞ்சம் லோ குவாலிட்டியில் இருந்தாலே போதும், சேவ் ஆயிரும். நம்ம கேலரி கொஞ்சம் விளம்பரம் வரும். சேவ் ஆன பிறகு நம்ம கேலரியில் போய் பார்த்தோம்னா இந்த பிக்சர் இருக்கும். நமக்கு பிக்சர் வந்துருச்சு. இதான் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு, இதை எப்படி செட் பண்ணுறதுன்னு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தான் நம்ம தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறது தான். ஓகேங்களா? இதை எப்படி நம்ம செட் பண்ணுறதுன்ற விஷயத்தை இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்க நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். சைனிங் ஆஃப் சிக்கந்தர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.